ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள், என்னோட வயசுல மூத்தவங்க, என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அதாவதுங்க, தாஜ்மஹால் இப்போ இந்த பொங்கல் லீவோட ஃபேமிலி டூர் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் தாஜ்மஹால், அதுக்கப்புறமா சிம்லா, அதுக்கப்புறம் மணாலி. அந்த தாஜ்மஹால் உங்களுக்கு ஏற்கனவே பல யூடியூப் சேனல்களில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க என்ன மாதிரி இவ்வளோ நாள் தாஜ்மஹாலை பார்க்காம யூடியூப்லையும் டிவிலையும் பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதோட வரலாறு எல்லாமே உங்களுக்கு தெரியும். காதல், அன்பு, மனைவி மேல ஷாஜகான் வைத்திருந்த காதல் இல்லையா? அங்க நான் பார்த்து வியந்த ஒரு சில காரியத்தை என்ன பண்றேன், இந்த வீடியோவில் உங்களோட பதிவிடுறேன். யாராவது ஒருத்தருக்காவது, ஏன்னா இந்த வீடியோ கட்டாயம் வியூஸ் போகாது. இதே பக்கத்தில் யாராவது யூடியூப்ல பிரபலமா இருக்கிறவங்களை தூக்கி போட்டு அந்த மோனை இந்த மோனைன்னு பேசினா வியூஸ் போகும். அவன் பொஞ்சாதியை போய் லவ் பண்ணுங்களா அப்படின்னா நீங்க ஷேர் பண்ண போறது இல்லை, கிளிக் டு ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் யாராவது ஒருத்தரோட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட வாய் மூலமா பேசுவாங்க, ஏதாவது ஒரு வாலிப தம்பிமார்களோட. இது மிக மிக குறிப்பா வாலிப தம்பிமார்கள் இல்லை, 40 வயசு, எனக்கு இன்னைக்கு 41 வயசு. என்ன மாதிரி 40 வயசு வெரி வெரி டேஞ்சர். அந்த வயசுல உள்ளவங்க மட்டும் என்ன பண்ணுங்க பாருங்க, இது எனக்கு நானே கொடுத்துக்கிற அட்வைஸ். ஓகேங்களா? அதாவது எபேசியர் 33ஆம் வசனம், எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூறுவ கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். மனைவியை விட்டுருங்க, கணவனை மட்டும் பேசுவோம். நம்மளே லவ் பண்ற மாதிரி நம்ம மனைவியும் என்ன பண்ணணும், லவ் பண்ணணும். காதல், பிரேமம், இன்னும் இன்னும் மினி காவாலே, அந்த மாதிரி வேதாகமம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நான் என்னோட ஒய்ஃபு, பையன், அது போக இன்னும் எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க கரெக்டாக ஒரு 25 பேர் என்ன பண்ணோம், ஆக்ராவில் ட்ரெயினில் போய் இறங்கணும். இறங்கிட்டு ஒரு ரூமு, சும்மா லோ பட்ஜெட் ரூமு வந்து எடுத்து, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் யாராவது உங்கள் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு லவ் பண்ணுவீங்க தாஜ்மஹால் போய் அப்படின்றதுக்காக டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கேருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் போனோம். நைட்டு 10:30 மணிக்கு, 10 மணிக்கு சென்னையில் இருந்து ஆக்ராவில் வந்து அடுத்த நாள் காலையில் 10 மணி போய் நைட்டு 10 மணி போய் அதுக்கு அடுத்த நாள் விடியற் காலம் 3 மணிக்கு இறங்கணும். இறங்கி ஒரு சும்மா லோ பட்ஜெட் ரூம், ஒரு 700 ரூபாய் ரூமில் போய் ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, தாஜ்மஹாலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பனி அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் பண்ணுவாங்களாம். நாங்கள் போன நேரம் பனி அதிகமாக இருந்துச்சு. ஒரு சாப்பிட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், 9-10 மணிக்கு உள்ளே போனோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர செக்கிங். தாஜ்மஹாலில் ட்ரைபேடு, இந்த மைக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, பிடுங்கி வச்சுப்பாங்க. கேமராலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் பயங்கர செக்கிங். பேகு, இந்த இவ்வளோ பெரிய பேக்லாம் அலோடு கிடையாது. உள்ளே போனோம். உள்ளே போனீங்கன்னா சுற்றி கோட்டை. அந்த கோட்டையை கடந்து 50 ரூபா டிக்கெட்டு, என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து தாஜ்மஹாலில் 50 ரூபா. ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுகள் நிறைய பேர் நிற்பாங்க வெளியே, நாங்களே உங்களுக்கு டிக்கெட் எடுத்து தரோம் அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் ஆன்லைனில் போய் என்ன பண்ணலாம், தாஜ்மஹால்.comனு நினைக்கிறேன், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் வரோம். நீங்கள் அதில் போய் நீங்களே என்ன பண்ணலாம், டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஏஜென்ட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்க, கையில் ஏகப்பட்ட ஸ்லிப்பு வச்சுருப்பாங்க, எத்தனை பேரோ அத்தனை 50 ரூபா வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரௌன் கலரு, ப்ரௌனா ரெட்டு வித்து அது ஒரு மாதிரி ஒரு கலர், அந்த கலரில் சுற்றி கோட்டை. அந்த கோட்டையை தாண்டி தாஜ்மஹாலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம். தூரத்துல இருந்து பார்க்கும்போதே அப்படியே உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா புல் அரிச்சிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட பெருமை. ஓப்பனாக சொல்ல போனால் தாஜ்மஹால் என்னது, கல்லறை, ஒரு கல்லறை.
அதாவது ஷாஜகான் ஷாஜகான் வந்து அவருக்கு ஏகப்பட்ட மனைவிகள், பல மனைவிகள். அவரு கல்யாணம் பண்ண பல மனைவிகள் வந்து அரசியலுக்காக கல்யாணம் பண்ணவர். அதாவது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 நாட்டுக்கு இடையில சண்டை நடக்குமா. அந்த சண்டையை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஊரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அரசியல் கல்யாணம். அந்த மாதிரி ஏகப்பட்ட கல்யாணங்கள் என்ன பண்ணியிருக்காப்புல ஷாஜகான் வந்து பண்ணியிருக்காப்புல. ஆனா அவரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது. ஏற்கனவே ஒருத்தரோட நிச்சயமான பொண்ணு மும்தாஜ். உங்களுக்கு அந்த கதை தெரியும். அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷாஜகானுக்கு எப்படி அரசியல் போர்ல அவங்க மரிக்கும் பொழுது கூட 13வது குழந்தை ஆம்பளை பையன் பிறக்கும் போது, பொம்பளை பிள்ளை 13வது பொம்பளை பிள்ளை பிறக்கும் பொழுது ரத்தப்போக்கு ஏற்பட்டு போர்க்களத்துல தான் மரிச்சிருக்காங்க. போருக்கு போனா கூட வீட்டுக்காரர் கூட போயிடுறது. அரசியல் ராஜதந்திரம் எல்லாமே தன்னோட கணவருக்கு அட்வைஸ் கொடுக்கறது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனைவியா என்ன பண்ணியிருக்காங்க, இருந்திருக்காங்க. போர்ல மரிச்ச உடனே அந்த போர் நடந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காப்புல ஷாஜகான் வந்து அடக்கம் பண்ணிட்டாப்புல. அது ஏதோ டெல்லி பக்கத்துல எங்கேயோ ஒரு இடம். அதுக்கப்புறமா தன்னோட மனைவிக்கு ஒரு பிரம்மாண்டமா ஒரு மால் கட்டணும், தாஜ்மஹால் அப்படின்னுட்டு யமுனை நதிக்கரை ஓரத்துல என்ன பண்ணியிருக்காப்புல பிரம்மாண்டமா கட்டியிருக்காப்புல. அதாவது தூரத்துல இருந்து பார்க்க பிரம்மாண்டம், பக்கத்துல போனோம்னாலும் பிரம்மாண்டம் தான். ஆனா என்ன, இப்போ அந்த காலத்துல இன்னும் பிரம்மாண்டமா இருந்திருக்கும். இப்போ வந்து ஏன்னா அப்போ வந்து ராஜாக்கள் வீடுகள்லயே வந்து மார்பிள்ஸ் இருந்திருக்காது. இப்போ அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க வீட்டுல கூட மார்பிள்ஸ் இருக்கு. மார்பிள் அப்படின்றது வந்து இன்னைக்கு நம்ம ஜென்ரேஷன்லாம் பார்க்ல இருக்கு. ஒரு ஷாப்பிங் மால் போனீங்கன்னா அங்க மார்பிள்ஸ். அப்போ நம்ம மார்பிள்ஸ் வந்து பார்த்த தலைமுறை. ஆனா அப்போ உள்ளவங்களுக்கு வந்து மார்பிள்ஸ் வந்து என்ன இல்லை, அந்த மார்பிள்ஸை பல நாடுகள்ல இருந்து கொண்டு வந்து ஷாஜகான் என்ன பண்ணியிருக்காப்புல தன்னோட அன்பு மனைவிக்காக அந்த தாஜ்மஹாலை வந்து கட்டியிருக்காப்புல. கட்டி அதுக்கப்புறமா அந்த யமுனை நதிக்கரையில என்ன பண்ணியிருக்காங்க, அந்த போர்ல இருந்து திரும்ப தோண்டி வந்து யமுனை நதிக்கரையில அடக்கம் பண்ணி திரும்ப இந்த கல்றை கட்டி முடிச்ச பிறகு தாஜ்மஹால் கட்டின பிறகு அதுக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க, ஷாஜகான் வந்து தன்னோட அன்பு மனைவியை அடக்கம் பண்ணியிருக்காப்புல. உள்ள போனீங்க அப்படின்னா திரும்ப அந்த கல்றையை நீங்க பார்க்க போனோம்னா 200 ரூபாய் டிக்கெட்டு. ஆக்சுவலா அது வேஸ்ட். என்னதான் நான் போவாதீங்கன்னு சொன்னாலும் அப்படிதான் எங்களையும் நிறைய பேர் சொன்னாங்க. அது ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆக்சுவலா நீங்க வந்து அவங்க கல்றையை பார்க்க முடியாது. ஷாஜகான் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஷாஜகான், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவுரங்கசீப் வந்து தன்னோட அப்பாவை என்ன பண்ணிட்டாப்ல சிறைப்படுத்திட்டாரு. ஹவுஸ் அரெஸ்ட். தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே நீ வந்து செத்து போயான்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 வருஷமோ என்னமோ அப்படியே அவங்க பையனே என்ன பண்ணிட்டாரு, கொன்னுபிட்டாரு அப்பாவை. ஷாஜகானோட கல்றையும் ஷாஜகானோட பிரேதமும் மும்தாஜோட பிரேதமும் எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, தாஜ்மஹாலுக்குள்ள. ஆனா பக்கத்துல கிடையாதான். ஒரு ஃப்ளோர்ல வந்து கீழே வந்து ஷாஜகான் மும்தாஜ், மேல வந்து ஷாஜகான். இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காப்புல கொஞ்சம் என் வேண்டா வெறுப்புக்கு அடக்கம் பண்ணிட்டாப்புல. சரி, அதை போய் நம்ம பார்க்க முடியுமானா முடியாது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாஜ்மஹால்ல ஏகப்பட்ட தட்டுகள், கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு அந்த மாதிரின்னு வச்சிங்களேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல மும்தாஜோட கல்றை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஷாஜகான் கல்றை. நம்மளை பார்க்க விடுறது வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரு 4th ஃப்ளோருன்னு வச்சிங்க. அங்க டம்மியா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கல்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஷாஜகான் மும்தாஜுக்காக கட்டின கல்றைய நம்மளால பார்க்க முடியாது. நீங்க 200 ரூபாய் கொடுத்து போறது, உள்ள போய் 200 ரூபாய் கொடுத்து போறது. டம்மி கல்றைய என்ன பண்ணலாம், 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு என்ன சொல்லுவாங்க மாதிரி, இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு கலரை. அது ஒண்ணுமே இல்லை. அப்படி உள்ள போய் அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வெளியே வந்துடணும். அந்த 200 ரூபாய் தண்டம். 50 ரூபா ஓகே. ஆனா 200 ரூபாய் நீங்க கொடுத்து போனீங்கன்னா மேலே வர போகலாம். மேலே போய் அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், போட்டோஸ்லாம் எடுக்கலாம்.
அந்த பில்லரு அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல என்ன ஆகும், விசிபிளா தெரியும். அந்த யமுனை நதிக்கரை வந்து யமுனை ஆறு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூவம். நம்ம சென்னையில அடை ஆறு அடை ஆறு இப்போ சென்னை கூவம், சைதாப்பேட்டை அதெல்லாம் இப்ப கூவம் ஆயிடுச்சு இல்லையா? அந்த மாதிரிதான் யமுனை ஆறு வந்து இப்ப கூவம் ஆயிடுச்சு. மற்றபடி ஒர்த்தான பிளேஸு. கட்டாயம் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தங்கள் மனைவி மேல காதல் வர்றதற்காக, எதுக்கு 40 வயசு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து 40 வயசு வெரி வெரி டேஞ்சர். ஷாஜகான் அன்னைக்கு மும்தாஜுக்காக கெட்டினது வந்து 40 வயசுல. அதாவது 40 வயசு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, 40 வயசுக்கு முன்னாடி வர மனைவி கணவன் ஒற்றுமையா இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகள் வளரும். ஒரு சில வீடுகள்ல பிள்ளைகளுக்கு தனி ரூம் இருக்காது, நம்ம கூட தான் படுப்பாங்க. கணவன் மனைவி உறவு என்ன ஆகும், இருக்காது. அது போக 40 வயசுல வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அங்க அதை அப்படி ட்ரை பண்ணலாமா, இப்படி ட்ரை பண்ணலாமா, பல சிந்தனைகள். அது இப்போ மொபைல் வந்ததுக்கு அப்புறம் தள்ளி விடும்போதெல்லாம் என்ன வருது, ஏதாவது ஒரு வீடியோ வந்துருது. வந்த பிறகு அதே மாதிரி மனைவியோட அழகு குறைஞ்சு போயிடும். ஒரு குழந்தை பெற்ற பிறகு வயிறு தொந்தி விழுந்துரும். நல்லா இருக்கிற வயிறு 10 மாசம் விரிஞ்சிருந்து திரும்ப சுருங்கும் போது என்ன ஆகும், முக அழகு போகும், முடி கொட்டி போயிடும். இந்த மாதிரி பல காரியங்கள். அதனால ஒரு ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, 40 வயசுக்கு மேல அலைப்பாயும் மனசு. அதாவது நல்ல புரிஞ்சுங்க, இதுதான் விரல், இதுதான் ஆண்களோட. இது வந்து 20 வயசு, 15ல இருந்து 20 வயசு. இது வந்து 25ல இருந்து ஒரு 30 வயசு. இது வந்து 30ல இருந்து 40 வயசு. இது வந்து 40ல இருந்து 50 வயசு. இது வந்து 60 வயசுக்கு மேல. புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் கட்டானா நிக்கக்கூடிய வயசு. இந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா முழுசா பண்ணவும் முடியாது, முழுசா. அதனால என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, மனைவியை விட்டுட்டு அங்க போய் பண்ணா நல்லா இருக்குமா, இங்க போய் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னுட்டு கணவன்மார்கள் தப்பு பண்ணக்கூடிய மிக டேஞ்சரான வயசு 40ல இருந்து ஒரு 50 வயசு வரை. இந்த பீரியடை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க 40 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எனக்கும் சேர்த்துதான் நம்ம கடந்துட்டோம்னு வச்சுங்களேன், ஷாஜகான் மாதிரி என்ன பண்ணலாம். அதான் அதுக்கு என்ன வேணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வேத வசனம், பைபிள் வசனம், இதை நம்ம மனசுக்குள்ள ஏற்றி மனைவிமார்களோட அன்பா இருக்கிறத குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, பவுல் சொல்லியிருக்காரு, இன்னும் பல வசனங்கள் இருக்கு. அந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, தியானிங்க. நம்மளால என்ன பண்ண முடியாது, ஷாஜகான் மாதிரி மும்தாஜுக்கு நினைவா, அவர் ராஜா, அவர் கட்டிட்டாரு. பல நாட்டுல இருந்து மார்பிள் கல்லெல்லாம் வர வச்சு 20,000 வேலையாட்களை வச்சு என்ன பண்ணியிருக்காப்புல, கட்டியிருக்காப்புல. நம்மளால முடியாது. ஆனா நம்ம மனைவி கிட்ட அன்பு காட்டலாம், அது நம்மளால பண்ண முடியும். நம்ம மனைவிக்கு துரோகம் பண்ணாம வேற ஒரு பொண்ணு கூட போகாம என்ன பண்ணலாம். வயிறு தொங்கி போச்சு, ஆமா, நம்மளுக்காக நம்ம வாரிசை சுமந்து தானே நம்ம மனைவிக்கு வயிறு தொங்குது. முகத்துல வந்து சுருக்கம் உழுது. அதே மாதிரி ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த 40 வயசுலதான் கொஞ்சம் அழகா தெரிவாங்க. சினிமால இருந்து பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஆக்டர் அர்ஜுன், ஏன்னா உங்க எல்லாருக்கும் புரியணுமேன்ட்டு. ஆக்டர் அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்க்க நல்லா இருக்க மாட்டாரு. முதல்வன் ஒரு படம் நடிச்சாரு தெரியுமா, அப்ப கரெக்டா அவருக்கு வயசு 40. ஆக்டர் அர்ஜுனு அந்த படத்துல பயங்கர கிளாமரா தெரிவார். அந்த 40 வயசு வந்து ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அழகா தெரிவாங்க, பெண்கள் மனைவிமார்கள் டம்மியா தெரிவாங்க.
அதனால 40 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிற ஆண்களை வந்து பெண்களும் என்ன பண்ணுவாங்க, கவர்றதுக்கு வருவாங்க. அலைப்பாயும் இந்த 20 வயசு வாலிப பசங்களோட இந்த 40 வயசு ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ஷாஜகான மனசுல நினைச்சிங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட பைபிள் வசனத்தை படிங்க, ஜோம் பண்ணுவோம். சரிங்களா? எனக்காகவும் என்ன பண்ணிங்க, ஜோம் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ எனக்கும் சேர்த்து தான். அவங்கவுங்க மனைவியை லவ் பண்ணுவோம், காதலிப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், தாஜ்மஹால் நம்மளால கட்ட முடியாது, அன்பு மட்டும் காட்டுவோம். சோலாங்வேலி மணாலி -5 டிகிரி. My family from Tamil Nadu, Chennai. My wife. இது அப்படியே போட்டு விடுங்க, புல்பனான்னு சொன்னாங்க. அடுத்த பதிவுல சிம்லா மணாலி அதை பத்தி என்ன பண்றேன், எந்த மாதிரி நீங்க டூர் பேக்கேஜில் போகலாமா இல்லை டைரெக்டாக போகலாமா, அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பட்ஜெட்டு, எவ்வளோ செலவாகும் மணாலிக்கு போகிறதுக்கு, லடாக்லாம் தேவையில்லை, இமயமலை அந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஜம்மு காஷ்மீர், அதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நன்றி. மனைவியோடு போகணும், மணாலிக்கு போனாலும் சரி மணலிக்கு போனாலும் சரி. ஹாய், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சிம்லா, சார் சிம்லா இல்லை மணாலியில் இருக்கும். பார்த்துக்கிடுங்க எவ்வளோ அருமையான லொக்கேஷன். ஃபுல் மணாலி இதுதான். அதாவது நேற்று நாங்கள் சிம்லாவிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா பனிமலையே இல்லை, என்னடா இது மலையே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏசாயா புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 30-15 தெரியல, பார்த்துக்குங்க. அதில் வந்து பனிமலையை பொழிய செய்வேன், மகிழ்ச்சி சந்தோஷம், நம்ம குடும்பத்தினரோடு இருக்கிற மகிழ்ச்சி, அதுதான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய கிருபை கிஃப்ட்டு எல்லாமே. ஓகே, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஃபுல்லாக பனி மழை பொழியுது. ஓகே, என்னண்ணா